வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஷ்டிர பாஷா விசாரத் பூர்வாரத்தோட ப்ளூ பிரிண்ட் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ எதெல்லாம் நமக்கு வந்திருக்கோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நமக்கு February 22 ஓட மாடல் கொஸ்டின் பேப்பர், அதாவது February 22 கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு மாடலாக நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் இதில் வந்தது போக மீதியை நம்ம என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள். கின்ஹீம் சார் அவதாரணம் கி சப்ரசங்க வியக்யா கீஜியே. ஓகே, ERC பாருங்கள், 6 கொடுத்துருக்காங்க. டோட்டல் 6 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். ஓகேவா? இப்போது நம்ம லெசன் பார்த்தோம் அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்கோ அதில் ஆஃப் போர்ஷன் நம்ம என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ 6லேருந்து 53 பேஜ் வரைக்கும் மொத்த டோட்டல் நமக்கு எவ்வளோ இருக்குது, ERC இருக்குது. 6லேருந்து 53 வரைக்கும் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 53 வரைக்கும் மொத்த டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ எத்தனை லெசன் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதில் நமக்கு எப்படி கேட்பாங்க, அதில் ஃபஸ்ட்டு எது கேட்பாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ எதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நீங்கள் படிக்கணும். ओकेवा? महाराज आजकल पृथ्वी पर इस प्रकार का व्यापार बहुत चलता है, लेकिन मुझे दुख है कि मैं स्वयं அது கேட்டாச்சு. அடுத்து 33 பாருங்கள். लेकिन इससे अपने कमरे की खूबसूरती, देन 4th कैसा बुरा रिवाज है जिसे जीते जी. இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருங்க. இதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி படிக்கணும். राजनीतिज का जवान पर काबू होता है. 6th यदि वे नगरों में ही पलकर बड़े हुए होते. இந்த மாதிரி இருக்குது. இப்போ மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 1லேருந்து லெசன் பாருங்கள். டோட்டல் லெசன் 1லேருந்து 8 வரைக்கும். ஓகேவா? இதில் எதெல்லாம் வந்திருக்குதோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு படிக்கணும். இப்போ எல்லாத்துலேயுமே ERC பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ERC தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? எந்த லெசன் எடுத்தாலுமே ERC ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். டோட்டல் பாருங்கள், இங்கே எத்தனை லெசன் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் 15 இருக்குது. டோட்டல் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 15 இருக்குது. அப்போது நீங்கள் 8 லெசன் இல்லை 8லேருந்து 15 வரைக்கும் இந்த ஃபஸ்ட் ஆஃப் இல்லை செகண்ட் ஆஃப். ஓகேவா? இதை நீங்கள் படிக்க பாருங்கள். இதிலேருந்து ஃபஸ்ட் ஆஃப் தரவு பண்ணுங்கள் ERC. அதில் எந்த கொஷின்லாம் ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த 6 வந்திருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணிவிடுங்க, ஒமிட் பண்ணிவிடுங்க. இந்த 6ஐ ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒமிட் பண்ணிவிட்டு மீதியை படிக்க ஆரம்பிங்க. அடுத்தது செகண்ட் ரோமன் பாருங்கள். படித் புஸ்தகே ஆதார் பர் நம்பரோம் வாலி திஜோரி கேட்டாச்சு. அடுத்தது வல்லபாய் பட்டேல். இந்த 2ல் ஏதாவது ஒன்று. யா மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லது ஆர், அதாவது நம்பரோம் வாலி திஜோரி எழுதணும் அல்லது வல்லபாய் பட்டேல். இந்த 2 essay, அதாவது பேஜ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன பேஜ்னால் உங்களுக்கு சரவணா கைடில் உள்ள பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, 23யும் 46 கேட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா essay பாருங்கள் எதெல்லாம் நமக்கு கேட்டாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ எஸ்ஏல நம்பரோம் வாலி திஜோரி கேட்டாச்சு அண்ட் வல்லபாய் பட்டேல் 2மே கேட்டாங்க. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியதை பாருங்கள் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு. இப்போ போன டைம் வந்து 1 கேட்டிருக்காங்க. மொத்தம் டோட்டல் பாருங்கள் 1லேருந்து 10 வரைக்கும் படிக்கணும். டோட்டல் நமக்கு எவ்வளோ எஸ்ஏ இருக்குதுன்னு பாருங்கள், 15 இருக்கா? அப்போது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இந்த இதை ஒமிட் பண்ணிடுங்க. நம்பர் 3 ஒமிட் பண்ணிவிடுங்க. 8 வரைக்கும் படிங்க. 3 விட்டுட்டு வல்லபாய் பட்டேல் அதுவும் விட்டுருங்க. விட்டுட்டு 8 லெசன். ஓகேவா? இதில் 8ல் மேக்ஸிமம் இந்த 5 குண்டா வரைக்குமே படிங்க. நம்பரோம் வாலி திஜாரியை விட்டுட்டு மொத்த டோட்டல் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 தான். நமக்கு அது சாய்ஸ் வந்து நிறைய இல்லை. அதனால் கண்டிப்பாக நம்ம நிறைய படித்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம சாய்ஸ் ஒரு 4 இருக்குது. 4லேருந்து எனி 1 எழுதுனா போதும் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் நமக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்து இதில் 1 எழுதணும். அப்போது 1 ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து 1 கேட்கலாம் அண்ட் செகண்ட் ஹாஃப்லேருந்து 1 கேட்கலாம். ஆனால் நமக்கு 2மே வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த 8
8க்குள்ளேயே தரவு பண்ணிடுங்க. இந்த 2யும் ஒமிட் பண்ணிடுங்க. ஒமிட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5வாவது தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 5லேருந்து மேக்ஸிமம் 1 வந்து வந்துடும். இந்த வாட்டி நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த 2ல் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இல்லை கபன் இந்த 3 வந்து எதிர்பார்க்கலாம். போலோ ராம் கா ஜீவ் மெஹமான் சே பகவான் பச்சாயே இருக்காது கபன் இந்த 3 இல்லை குண்டா எதுவும் எல்லாமே முக்கியம்தான். இந்த மேக்ஸிமம் இந்த 6ல் இந்த 2யும் விட்டுருங்க. 3 விட்டுருங்க. 6 ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்க 4ம் படிங்க. ஓகேவா? அதில் வந்து கண்டிப்பாக நமக்கு 1 வந்து கண்டிப்பாக இருக்கும். அது நல்லா படிச்சுக்கணும். நம்ம படிக்கிறது நம்ம செலக்டிவாக படிக்கும்போது அதை வந்து நல்லா தரோவாக பண்ணிடுங்க. தேர்ட் ரோமன் தோத்தாராம் யா நிர்மலா கா சரித்திர சித்திரன் கீஜியே. இது பார்த்திங்கன்னா தோத்தாராம் 2ல் 1 இருந்து கேட்டிருக்காங்க. 15 மார்க். இதுக்கு பாருங்கள் 20 மார்க்கு. அப்போ நீங்கள் 20 மார்க்குக்கு மாதிரி எழுதணும். அவ்வளோ எழுதணும். இது 15 மார்க்கு. தோத்தாராம் ஆர் நிர்மலா வந்து 15 மார்க்கு. இப்போ இதில் வந்துட்டு எதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி வந்து யார் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் இண்டெக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா சரித்திர சித்திரனில் மொத்தம் டோட்டல் நமக்கு எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 4 தான் இருக்குது. ஓகேவா? இந்த 4ல் யாரெல்லாம் கேட்டாச்சு? போன வாட்டி தோத்தாராமும் நிர்மலாவும் கேட்டாங்க. அப்போ இந்த வாட்டி மம்சாராம் சுதா இந்த 2 பேரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? மம்சாராம் 3rd and 4th படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் கின்கின் 3 पर டிப்பணியாம் லிக்கியே. ஓகே, டிப்பணி பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எத்தனை எழுதணும்னா 3 எழுதணும். இதுலேயும் நீங்கள் இது இல்லை இது தான் எழுதணும். ஓகேவா? இதில் 4ல் போன டைம் 2 கேட்டாச்சு. இந்த டைம் மீதி இருக்க 2 நம்ம கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள் 4th ரோமனில் 3 அட்டன் பண்ணணும். மொத்த டோட்டல் உங்களுக்கு 5 கொடுத்துருக்காங்க. அதில் 3 உதய் பானுலால், பாலச்சந்திர சின்ஹா, ரங்கீலி பாயி, ஜியாராம் அண்ட் கிருஷ்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் பாருங்கள் நமக்கு எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. 10ல் இந்த 5 ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம படித்தோம்ல இந்த 5ஐ ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்க 5 படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். ஓகேவா? மீதி இருக்க 5ல் இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அதெல்லாம் ஒமிட் பண்ணுங்கள். உதய் பானுலால் வந்துச்சு, பாலச்சந்திர சின்ஹா, ரங்கீலி பாயி, சியாராம் அண்ட் கிருஷ்ணா இவங்களை எல்லாரும் ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத டிப் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுக்கு சரவணா கைடில் பேஜ் நம்பர் 116ல் இருக்குது. ஓகேவா? இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரோமன் பாருங்கள். किसी ये कहानी का सारांश लिखकर कहानी कला की दृष्टि से उसकी विशेषताएं लिखिए. இப்போ இதில் கேட்டிருக்கிறது பாருங்கள். கோட்டர் அவர் குட்டீர் பதிலா 15 மார்க். ஒரு எஸ்ஸே எழுதணும். 2 எஸ்ஸே தான் கொடுத்துருக்காங்க. 2 எஸ்ஸேலேருந்து நீங்கள் எனி 1 எழுதணும். அப்போ இதில் நமக்கு எதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு பாருங்கள். எதெல்லாம் பாருங்கள். எஸ்ஸே பாருங்கள். இங்கே டோட்டல் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 11 இருக்குது. ஓகேவா? இந்த 11ல் எப்படி கேட்பாங்கன்னா இந்த பக்கம் இருந்து 1 கேட்பாங்க, இந்த பக்கம் இருந்து 1. ஓகேவா? மொத்தம் டோட்டல் 11. அப்போ இந்த 6லேருந்து 1, இந்த பக்கம் 5லேருந்து 1 கேட்பாங்க. இப்போ இதில் நம்மளுக்கு எதுக்கு வந்துருச்சு? கோட்டர் அவர் குட்டீர் கேட்டாச்சு. அப்போ இன்னும் நீங்கள் படிச்சிங்கன்னா இதை ஒமிட் பண்ணிவிட்டு இந்த 5 படிங்க. இல்லை இந்த பக்கம் படிச்சிங்கன்னா பதிலாக ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 4 படிக்கணும். ஓகேவா? வாபசி இந்த 8, 9, 10, 11 இந்த இது படிக்கணும். அடுத்தது இதில் வர்ற டிப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது பேஜ் நம்பர் 160ல் இருக்குது. ஓகேவா? 6th ரோமன் கின்கின் 3 पर டிப்பணியாம் லிக்கியே. மொத்த டோட்டல் அதே மாதிரி தான் 5 எழுதணும். 5 கொடுத்துருக்காங்க, நம்ம 3 எழுதணும். 6th ரோமன் பாருங்கள். கின்கின் 3 पर டிப்பணியாம் லிக்கியே. மொத்தம் 5 இருக்குது. 5ல் நம்ம எழுத வேண்டியது எத்தனை எழுதணும்? 3 தான் நம்ம எழுத வேண்டியிருக்கும். ஓகேவா? 5ல் நமக்கு எது நல்லா தெரியுதுன்னு பாருங்கள். மொத்தம் இங்கே பாருங்கள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 23 இருக்குது. 23ல் அவங்க 5 கேட்பாங்க. 5ல் நம்ம எழுத வேண்டியது 3 தான் அட்டன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பகுதியில் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. கேஷவ் அண்ட் சுபேதார்னி, ஷேரா, டாக்டர் அண்ட் கசாதர் பாபு இவங்கெல்லாம் வந்து கேட்டாச்சு. இப்போ இவங்கள ஒமிட் பண்ணிவிடுங்க. அப்போ இங்கேருந்து பாதி கேட்பாங்க, இந்த பக்கம் இருந்து பாதி கேட்பாங்க. ஓகேவா? இப்போ எதெல்லாம் வந்திருக்குதோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் மீதி இருக்கவங்கள படிச்சுக்கோங்க. அப்போ இந்த பக்கம் படிச்சிங்கன்னா இதில் நமக்கு எதெல்லாம் வந்திருக்கு? கேஷவ் வந்தாச்சு, அண்டு சுபேதார்னி கேட்டாச்சு, அண்ட் ஷேரா கேட்டாச்சு,
அண்ட் டாக்டரும் இங்கேருந்தே கேட்டாங்க 4 கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 3 அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த பக்கம் இருக்கிறதுல ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. இந்த பக்கம் 4 கேட்டாச்சு, இந்த பக்கம் 1 தான் கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் அது கசாகர் பாபு 15th மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் 1 படிச்சிங்கன்னா இதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிக்கணும். இங்கேனா 4 ஒமிட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிறத 12ல் 4 ஒமிட் பண்ணிட்டு மீதி 8 படிங்க. ஓகேவா? இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் உங்களோட ஃபஸ்ட் பேப்பர் ஃபினிஷ்டு. தென் செகண்ட் பேப்பர் பாருங்கள். இப்போ செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதுவும் அதே 100 மார்க்கு 3 ஹவர். ஃபஸ்ட்டு வந்து ERC தான். கின்கிம் 4 பிரச்சனம் கே உத்தர் லிக்கியே. ஓகேவா? இதில் மொத்தம் பாருங்கள் 7 கொடுத்துருக்காங்க. 7 கொடுத்துருக்கு. அதில் வந்து மொத்தம் நம்ம எழுத வேண்டியது 4 தான் அட்டன் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த 7 என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கிறது பார்த்துக்க. பேஜ் நம்பர் நான் குறிச்சிருக்கேன். ஓகே, 225 இருக்குது, 233. அதாவது ஸ்வர் சந்தி, அதாவது ஃபுல்லாக என்னது, இது ஃபுல்லாக கிராமர், கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் கிழிச்சு வச்சுருக்காங்க. படித்து கிழிச்சிட்டாங்க பேஜஸ்லாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸ்வர் சந்தி இது ஒன்று, செகண்ட் ஒன் வந்துருச்சு. இப்போ டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. மொத்த டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு 23 இருக்குது. 22ல் நீங்கள் பாதி படிக்கணும். அப்போ எவ்வளோ படிக்கணும்? 11 வரைக்கும் தரவாக படிச்சிங்கன்னா பாதி கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். 4 கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணிடலாம். இப்போ இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்குன்னு ரீட் பண்ணுற பாருங்க. ஸ்வர் சந்தி கேட்டாங்க. சர்வநாம் क्रिया किसे कहते हैं? एक वचन से बहुवचन बनाने के. भविष्य काल किसे कहते हैं? प्रत्येक से कहते हैं. आहा आप और मैं परीक्षा में पास हो गए. இப்போ இது என்னன்னா 4 தான் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. ஓகே, 20. ஓகே, 7லேருந்து நீங்கள் 4 எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. பிக் கொஸ்டின் டீட்டெயிலாக எழுதணும். இங்கேருந்து தான் கேட்பாங்க. இதில் நீங்கள் பாதி படிக்கணும். இப்போ 22 வரைக்கும் படிங்க. இது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்கும் கொஸ்டின். ஓகே, இது வந்து கேட்பாங்க. அதை வந்து பத்பரித்தி கீச்சி இருக்குல்ல, இது வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இந்த 10லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? அப்போது இது படிக்கணும்னா இந்த ஒரு 10ஐயும் படிக்கணும். அதோடு சேர்த்து 12லேருந்து 23 வரைக்கும் படிங்க. இல்லைனா இது ஃபுல்லாக படிங்க. ஓகே, 23, 24, 12 வரைக்கும் படிக்கணும். 1லேருந்து 12 இல்லை 12லேருந்து 23 வரைக்கும். ஓகே, இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் ஆர் செகண்ட் ஹாஃப் படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. இப்போ நம்ம ரீட் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சாய்ஸே இல்லை, கண்டிப்பாக எல்லாமே படித்து எழுதணும். சுத்த கீஜியே. ஓகே, செகண்ட் ஒன் சுத்த கீஜியே அண்ட் சூச்சனா கே அனுசார். இதெல்லாமே கன்ஃபார்மாக எல்லாமே படிக்கணும். பேஜ் நம்ம பார்த்திங்கன்னா 262லேருந்து 266 வரைக்கும் இருக்குது. இது 262லேருந்து 272 வரைக்கும் பாருங்கள். சூச்சனா கே அனுசார் அதுவும் இருக்குது. கண்டினியூஸாக இருக்கும். இதுலேயே நம்மளுக்கு சாய்ஸ் கிடையாது. கிராமரை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். லிங்க் பதிலியேக்கு பாருங்கள் 5 மார்க் தான். 10 எழுதணும் 5 மார்க்கு. வஜன் பதிலியேக்கும் 10 அட்டன் பண்ணணும் 5 மார்க்கு. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். ரூப் ரேகா தேவியே ஏக் விஷய பர் நிபந்த லிக்கியே. இப்போ இங்கே 4 கொடுத்துருக்காங்க. 4ல் எனி எவ்வளோ எழுதணும்? 1 எழுதுனா போதும். 4 கொடுத்துருக்காங்க. 1 எழுதுனா போதும். 15 மார்க்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்ஏஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ இது வந்து கொடுத்துருக்கதை பார்த்து ஜென்ரல் எஸ்ஏ நம்ம டீட்டெயிலாக எழுதணும். ஓகே, பார்த்திங்கன்னா இதில் 20 இருக்குது. 20ல் ஃபஸ்ட்டு 10லேருந்து 2 கேட்கலாம். அண்டு அகெயின் செகண்ட் ஹாஃப்லேருந்து 2 கொஸ்டின் கேட்கலாம். இப்போ எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. புஸ்தகாலைக்கு உபயோகித்தா एंड सेकंड वन भारतीय समाज में नारी का स्थान, भारत में लोकतंत्र का भविष्य அண்ட் விஞ்ஞானிக் சமத்கார். ஓகே, இந்த 4ஐயும் ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் புஸ்தகாலைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து 20 இருக்குது. இதை 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 5லேருந்து ஃபஸ்ட்டு 5லேருந்து 1 கண்டிப்பாக வரும். அப்போ இதில் வந்தது என்னது? ஃபஸ்ட் புஸ்தகாலே கேட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற 4ஐ கன்ஃபார்மாக படிங்க. அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா செகண்டில் பாரதிய சமாஜ்மே நாரி காஸ்தான் 7th ஒன் கேட்டாச்சு. அப்போது 6th-லேருந்து 10th வரைக்கும் 7th விட்டுட்டு படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாரத்மே லோக் மந்திர கா பவிஷ்ய. ஓகே, அது எங்கே எத்தனாவது பாருங்கள்.
லோக் மந்திரக பவிஷ்ய இது இருக்கா 8th இங்கேயே வந்து செகண்ட் ஆஃப்லேயே பாருங்கள் செகண்டு உள்ளதுலே 2 கேட்டிருக்காங்க. ஓகே பாரதிய சமாஜ்மே நாரிகா ஸ்தானும் கேட்டாங்க பாரத்மே லோக். இப்போ இந்த 10க்குள்ளே தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் 1 எழுதலாம். மேக்ஸிமம் இந்த 5 இந்த 1 ஒமிட் பண்ணிவிட்டு இந்த 5க்குள்ளே 4 படிச்சிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் எஸ்ஸே கண்டிப்பாக நீங்கள் இப்போ 15 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4th ரோமன் பாருங்கள் ப்ரொமோத் புக் ஹவுஸ் புக் ஹவுஸ் இலாஹாபாத் கி ஓர் சே இந்த லெட்டர் ரைட்டிங் 338 இருக்குது அண்ட் அதுவும் 346 அதாவது இது இல்லை இது 15 மார்க் உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்க்கு 15 மார்க்கு 2 லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது இல்லைனா இதுன்னு நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகே இதுலேயும் வந்து டாபிக் வந்து உங்களுக்கு முன்னால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எந்த கொஸ்டின் வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரமோத் புக்கு இந்த இருக்குது 9th ஒன் கேட்டாச்சு. மொத்த டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 15 இருக்குது. 15ல் இருந்து 2 கேட்டிருப்பாங்க. 15க்குள்ளே இது உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. பாரதி பவன் இது லாஸ்ட் ஒன் அதாவது 9th ஒன்றும் லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு 8லேருந்து எதுவுமே கேட்கல. அப்போது இந்த வாட்டி கன்ஃபார்மாக நம்ம இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு 8லேருந்து 9 வரைக்கும் 9 வந்து ஆல்ரெடி இந்த வாட்டி கேட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 8லேருந்து 1 படிச்சிட்டிங்க ஃபஸ்ட்டு 8யும் படிச்சிட்டிங்கன்னா 1 அட்டன் பண்ணலாம். ஓகே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக படிங்க. செகண்ட் ஹாஃபில் இந்த ப்ரொமோத்தையும் பாரதி பவன் இதை விட்டுட்டு இதை ஃபுல்லாக படிங்க. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கூட 2யுமே கேட்டலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் போன வாட்டி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் 8க்குள்ளேயே இந்த 2 லெட்டர் 8யுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் निम्नलिखित गद्यांश का एक तिहाई में संकेशपल रूप में लिखिए. அதாவது ப்ரிசிஸ் ரைட்டிங் இது வந்து பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. 368 எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. எது வருதோ நீங்கள் அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது போக மீதியை நீங்களே வந்து இது மட்டும் ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒமிட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகே இதுதான் கேட்டிருக்காங்க. இதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் நீங்கள் தரோ பண்ண ஆரம்பிச்சுங்க. சும்மா ஒரு தடவை கோத்ரூ பண்ணி என்ன ஹெட்டிங்கு என்ன டாபிக் அது கொடுக்கணும் அப்படிங்கிறத டைட்டில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. 6th ஒன் अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए 390 அதாவது இங்கே வந்திருக்கு பாருங்கள் 390. இப்போ இதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே படிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. அப்போ நீங்கள் எல்லாமே கன்ஃபார்மாக ஒரு தடவை வந்து கோத்ரூ பண்ணி தான் அப்பப்போ நீங்கள் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணணும் நீங்கள் இதை படித்து பார்க்கணும். இப்போ சுவாமி விவேகானந்தா சிவானந்த ரிஷிகேஷுக்கு பாருங்கள் அதான் ரிஷிகேஷ்மே சுவாமி அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே இதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் நீங்கள் படிக்கணும். ஒரு தடவை கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஹிந்தியுமே அனுபாத் கீஜியே இதில் பார்த்திங்கன்னா இதுக்கும் 10 மார்க் தான். இப்போ இது ப்ரிசிஸ் ரைட்டுக்கு 10 மார்க்கு ரைட்டிங்க்கு 10 மார்க்கு அண்டு अपनी प्रांतीय भाषा में ரீஜனல் லாங்குவேஜில் எழுதுறதுக்கு 10 மார்க்கு அண்டு ஹிந்தியுமே அனுபாத் கீஜியேக்கும் 10 மார்க் தான். மக்கள் ஆயுத போட்டியை இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே 450 இது வந்து சரவணா கைடு. நீங்கள் என்ன கைடு வச்சுக்கணும் அதிலே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கைடு ஆர் புக்கு நீங்கள் என்ன மெட்டீரியல் வச்சுக்கிங்களோ அதிலே நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அதை தவிர மீதி உள்ளதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இப்போ நிறையா இருக்கும் இதில் பேராகிராஃப். நம்ம என்ன பேராகிராஃப் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த அந்த ஆன்சரை மட்டும் எழுதுனா போதும். ஓகே ஃபுல்லாக நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதுதான் ஓகே இந்த ஒரு பேரா தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒரு பேராவுக்குள்ளே ஆன்சரை மட்டும் எழுதுனா போதும். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஆன்சரை மட்டும் எழுதுனா போதும். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க, பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து என்னது கொஸ்டினில் இருக்கோ அதுக்கு மட்டும் ஆன்சரை அங்கே எழுதுங்க. இதுதான் நம்மளோட செகண்ட் பேப்பர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் பேப்பர் பாருங்கள். தேர்ட் பேப்பரும் ரொம்ப ஈஸி தான். விசாரத் பூர்வாரத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விசாரத் பூர்வாரத் இது போன வாட்டிக்குள்ள கொஸ்டின் February 22. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் மதிப்பெண் சமம். ஏதேனும் ஒரு பிரிவினில் 2 வினாக்களுக்கும் மற்றொரு பிரிவில் 3 வினாக்களும் மொத்தமாக 5 கொஸ்டின் தான். அதாவது பிரிவு 1ல் 2 அட்டன் பண்ணுங்கள், இல்லை பிரிவு 2ல் 3 அட்டன் பண்ணணும், இல்லை இங்கே 3 அட்டன் பண்ணுங்கள், இல்லை இங்கே என்ன பண்ணுங்கள் 2 அட்டன் பண்ணணும். புரிஞ்சுதா? மொத்தம் 5 கொஸ்டின் தான். இப்போது 3 பக்கங்களுக்கு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வந்து எனக்கு என்ன பண்ணணும் நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே எவ்வளோ மார்க்கு 20 மார்க்கு.
மொத்த டோட்டல் நீங்கள் 5 கொஷின் தான் எழுத போகிறீங்க. 5 கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு 20 மார்க், டோட்டல் 100 மார்க், அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி படிங்க. இப்போ இதில் 4 கொடுத்துருக்காங்களா, இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 3 அட்டன் பண்ணலாம். இல்லை இதில் 2 அட்டன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதுல இந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்குக மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ பண்ணிங்கனாலும் இந்த 5ஐயுமே இந்த 4 எழுதியிருக்கீங்க பாருங்கள், இந்த 5ங்கிறது ஒரு கொஷின் தான், அதை எழுதிட்டு கீழே உள்ளதையும் அட்டன் பண்ணணும். ஓகேவா, இது மொத்தமே இதிலே 5 கொஸ்டின் இருக்குது, இது மட்டும் எழுதணும் அப்படின்னு. பிரிவு 2ல் இது 5ங்கிறது ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த 5 நீங்கள் அட்டன் பண்ணணும்னா இதில் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 4 கொஸ்டினுக்கு இங்கே ஆன்சர் பண்ணணும். இந்த அ இ ஈ ஊ இருக்குல்ல, இந்த 5லேருந்து நீங்கள் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு கொஸ்டின் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு மீனிங். ஓகேவா, 5 கொஸ்டின் முடிச்சிருக்கீங்க. ஒரு கொஸ்டின் கன்சிடர் பண்ண ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் இதிலே 4 எழுதிட்டேன், 4 முடிச்சாச்சின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா, பிரிவு 1லேருந்து 3 அட்டன் பண்ணணும், இல்லை 2 அட்டன் பண்ணுங்கள். பிரிவு 2ல் வந்து 3 அட்டன் பண்ணுங்கள், இல்லை 2, இங்கே 3, இங்கே 2, இல்லை இங்கே 2, இங்கே 3. ஓகேவா, அந்த மாதிரி மொத்த டோட்டல் நீங்கள் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்குகவே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், எனக்கு இது ஒரு கொஸ்டின் தான் அப்படின்னு தெரிஞ்சோம் அப்படின்னா இங்கே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து இந்த 3லேருந்து 2ஓ இல்லை 1ஓ நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப அட்டன் பண்ணணும். இங்கேயும் 3ஓ இல்லை 2ஓ நீங்கள் அட்டன் பண்ணணும். டோட்டல் உங்கள் கொஸ்டினில் 8 கொஸ்டினில் உங்களோட ஆன்சர் ஷீட்டில் 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கணும். பிரிவு 1லையும் 2லையும் சேர்த்து. இங்கேயே எனக்கு 4 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4ஐயும் எழுதிடக்கூடாது, எனக்கு இந்த 4 கொஸ்டின் நல்லா தெரியும்னு. இங்கேருந்து 3 இல்லை 2 தான் எழுதணும். அதே மாதிரி இந்த 4லேருந்து 3 இல்லை 2 தான் எழுதணும். ஓகேவா, இப்போது நம்ம கொஸ்டின் வந்து ரீட் பண்ணிடுறேன், எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிங்க. தமிழ் இலக்கியத்தில் திருமந்திரம் என்னும் திருமறை பற்றி விளக்கவும். மதுரை மாநகரின் பெருமைகளை விளக்கி எழுதுக. விசயனின் வில்லாற்றலை தொகுத்து எழுதுக. திலகவதியாரின் திருத்தொண்டினை எழுதுக. இந்த மாதிரி 4 இருக்குது. ஓகேவா, இது வந்து ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், எவையேனும் 4ற்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே. ஒன்றில் பிறந்து வெவ்வேறாகும், எல்லார் இனமும் ஒன்றே ஆகும். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று. அடுத்தது பாருங்கள் 6th ஒன். இப்போ இது எல்லாமே சேர்ந்தது 5வது கொஸ்டின். இப்போ தான் நம்ம 6th கொஸ்டின் வரும். கண்ணகி வழக்குரைத்த பாங்கினை தொகுத்து எழுதுக. சொல்வன்மை பற்றி வள்ளுவர் என்ன கூறுகிறார். ஊர்மிளாவும் லக்கோணம் மகிழ்ந்திருந்த காட்சியினை தொகுத்து எழுதுக. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒமிட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து எப்போ வந்தது, February 22ல் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ். இதை விட்டுட்டு மீதி இருக்கிறத படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சரவணா கைடு இதில் இருக்கும். ஓகேவா, இதில் இப்போ ஃபஸ்ட்டு படிச்சிங்க அப்படின்னா இந்த 10 இருக்குன்னா 5 சாப்டர் படிங்க, இல்லை இந்த 5ல் படிங்க. எது கொஸ்டின் நமக்கு அங்கே வந்திருக்கோ அதை விட்டுட்டு படிக்கணும். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. எதெல்லாம் வந்திருக்குதோ அதை ஒமிட் பண்ணிடணும். தமிழ் இலக்கியத்தில் திருமந்திரம், அப்போ திருமந்திரம் வந்துருச்சு, அப்போ இதை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகே, இதே மாதிரி திலகவதியாரும் வந்துருச்சு, இப்போ இதை ஒமிட் பண்ணுங்கள். அப்போ மீதி இருக்கிறத படிங்க. ஓகே, இப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு போர்ஷன் வந்து ஆஃப் போர்ஷன் ஆகிடும். இப்போ ஈஸியாக வந்து நீங்கள் படிச்சிடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இதுவும் பாருங்கள் பாதி. அதாவது இதிலலாம் உங்களுக்கு மொத்தமாக வந்து நீங்கள் இதிலே கைட்லேயே வந்து பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எது வந்திருக்குதோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத தரவு பண்ணிக்கோங்க. தமிழ் வந்து எழுதி பாருங்கள். தமிழுங்கும்போது நம்ம ஜாயின் லெட்டர் எழுத மாட்டோம், அப்போ ரொம்ப லேட்டாகவும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டைம் பத்தாது, 5 கொஸ்டின் தானே எழுத போகிறோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா இழுத்துக்கிட்டே போகும். ஏன்னா 20 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்கு, 20 மார்க்கு. அதனால் நல்லா படிச்சுட்டு தெளிவாக எழுதுங்க. ஓகே, இது வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு மாறும். ஈஸி லாங்குவேஜ் எடுக்கவங்களுக்கு நான் தனியாக வந்து கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். அது எப்படி மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் சிலபஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இது வந்து உங்களுக்கு விஷாரத்து பூர்வாரத்தை வந்து இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போர்ஷன்ஸ் மட்டும் படிங்க, தரோவாக படிங்க, ஒமிட் பண்ணுங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆஃப் போர்ஷன்லேயே எனக்கு இது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஷின் தான் அங்கே வந்திருக்கும். ஓகேவா, அதனால் நம்ம கொடுத்துருக்க போர்ஷன்ஸே கம்மி, அதுலேயும் நீங்கள் வந்து குறைக்காமல் அந்த போர்ஷன்ஸை கன்ஃபார்மாக நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தன்யவாத், ஆல் தி பெஸ்ட்.